Hi, hello and welcome back to Madhunaveen vlog channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இன்றைக்கி ஒரு அவுட்டிங் மாதிரி தான் வந்திருக்கோம். ஸோ இந்த வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா 3 டேஸ் வந்து ஹாலிடேஸ் வந்து இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ஃப்ரைடே நாங்கள் எங்கேயுமே வந்து போகல. சரி சாட்டர்டே கொஞ்சம் வந்து வெளியில் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்து வரோம். ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து என்ன பீச்சுக்கு வந்திருக்கோம், ஸோ எப்படி வந்து டே வந்து ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த பீச் என்ன எப்படி இருக்குது, இங்கே என்னெல்லாம் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா 3 டேஸ் லீவு, அதாவது ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே 3 நாள் வந்து லீவு. ஃப்ரைடே நாங்கள் எங்கேயுமே வந்து போகல. சாட்டர்டே மார்னிங்லேருந்து நவீன் பார்த்திங்கன்னா நிறைய பிளேசஸ் வந்து பார்த்துட்டாங்க. ஸோ பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. எனக்கு அந்த நேம் கூட வந்து கரெக்டாக தெரில. ஸோ அங்கே போகலாம் அப்படின்னு தான் வந்து பிளான் பண்ணி ரெடியாகி வந்து போயிட்டு இருந்தோம். ஸோ போகிற வழியில் அந்த டிராஃபிக்லாம் வந்து பார்க்கும்போது எங்களுக்கு வந்து 2 ஹவர்ஸ்க்கு மேலே அங்கே ரீச் ஆகிறதுக்கே, டெஸ்டினேஷன் ரீச் ஆகிறதுக்கே 2 ஹவர்ஸ்க்கு மேலே டைம் காமிச்சிச்சு. ஸோ நாங்கள் கிளம்புனதே பார்த்திங்கன்னா ஒரு 3:30 அந்த மாதிரி ரேஞ்சில் கிளம்பணும். ஸோ நாங்கள் வந்து ரீச் ஆகிறதுக்கே 5:30க்கு மேலே ஆயிரும். அப்புறம் ஒரு 1 or 2 hours தான் வந்து அங்கே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மறுபடியும் வந்து கிளம்பி வர மாதிரி இருக்கும். ஸோ அங்கே நிறைய பிளேசஸ் வாங்குறது நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. ஸோ லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து போகிற வழியில் பாதியிலே என்ன பண்ணிட்டோம்னா அந்த பிளானை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு சரி பக்கத்துலேயே வேறு ஏதாவது புது பிளேசஸ் இருக்கா அப்படின்னு தான் வந்து சர்ச் பண்ணோம். ஸோ அப்படி சர்ச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு பீச் வந்து தெரிஞ்சிச்சு. கோலாசலாங்கூரில் 10,000 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீச் வந்து இருந்துச்சு. 40 to 50 minutes அந்த மாதிரி வந்து காமிச்சிச்சு. சரி இன்றைக்கி வந்து அங்கே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாங்கள் அங்கே தான் வந்திருக்கோம். ஸோ மேக்ஸிமம் நாங்கள் வந்து பீச்சு ப்ரிஃபர் பண்ணுறதே எதுக்குன்னா, தாரிகா கொஞ்சம் நேரம் போனால் அங்கே ஜாலியாக வந்து விளையாடுவான், நாங்களுமே வந்து ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பீச் வந்து போக ட்ரை பண்ணுவோம். அப்படி இல்லைனா பார்க் ஏதாவது வந்து போவோம். ஸோ இன்றைக்கி அப்படி தான் வந்து இந்த பீச்சுக்கு வந்தோம். பட் பீச் வந்தோடனே பார்த்திங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் வந்து ஷாக்காக தான் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, அங்கே போன கார் பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து சரி எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போதே அங்கே ஃபுல்லாக வந்து கல் தான் வந்து போட்டு வச்சுருக்காங்க. அந்த இடத்துல எந்த மணல் அந்த மாதிரி பீச்சு மணலை அங்கே நின்றுட்டு விளையாடுற மாதிரி அந்த மாதிரி எதுவுமே வந்து தெரியலை. ஸோ எங்களுக்கு ஒரு நிமிஷம் வந்து ஷாக் ஆகிடுச்சு. சரி யாராவது கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த சைடு வரும்போது தான் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த கைட்டு, இந்த பலூன்ஸு, பபுள்ஸ் இதெல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதை பார்த்தோன்னே தாரிகாவுக்கு வந்து கைட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வாங்கிட்டா. அதுக்கப்புறம் நாங்கள் அவங்கக்கிட்ட வந்து கேட்டோம். ஸோ இந்த பீச்சில் பார்த்திங்கன்னா அந்த மணல் மாதிரிலாம் வந்து குழந்தைங்க உட்காந்து விளையாட முடியாது அப்படின்னு வந்து கேட்டங்காட்டி, ஸோ இந்த பீச்சில் அந்த மாதிரிலாம் வந்து பண்ண முடியாது. வேணால் அந்த ரைட் சைடில் கொஞ்சம் மட்டும் அந்த மாதிரி வந்து ஸ்பேஸ் இருக்கும். வேணும்னா நீங்கள் அங்கே க்ரௌட் இல்லைனா நீங்கள் அங்கே போய்க்கலாம். பட் ஆனால் வந்து சேஃபாக இருக்கணும், அது வந்து ரொம்ப ஆழமாக வந்து போகக்கூடாது அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஓகே வந்தாச்சு, முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த கைட்லாம் வந்து வச்சு கொஞ்சம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பிக்கலாம் அப்படின்னு தான் வந்து டிசைட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மெயின் பார்க்கிங் ஏரியாவிலேருந்து நாங்கள் பார்த்திங்கன்னா அந்த ரைட் சைடில் ஒரு சின்ன பிளேஸ் சொன்னாங்க இல்லையா, ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்து போகிறோம். அந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கார் போகிற வழி மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியல. ஸோ அந்த மெயின் ஏரியாவிலேருந்து ஒரு 5 minutesக்குள்ளே தான் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸே வந்து இருக்கும். ஸோ நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும்தான் வந்து அந்த சாண்டு உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி அந்த இடம் வந்து இருக்குது. ஸோ நான் வந்து வீடியோவில் வந்து காமிக்கிறேன் எங்கேருந்து எங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிறதையும். ஸோ தாரிகாவுக்கு வந்து இங்கே வந்து தண்ணியை பார்த்தோன்னே அவளுக்கு வந்து ஒரே ஜாலியாகிடுச்சு. ஜாலி அப்படின்னு வந்து குதிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் அங்கே தான் வந்து நின்று பார்த்தோன்னையும் அங்கே எங்கேயுமே வந்து உட்கார்ந்து விளையாடுற மாதிரியே இல்லை. அதனால சரின்னா அங்கிருந்து பார்க்கும்போது இந்த இடத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மணல் மாதிரி வந்து இருந்துச்சு. சரி இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வந்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நிறைய க்ரௌட் இருக்கு. நாங்கள் போய் பார்க்கும்போது அங்கே யாருமே வந்து இல்லை. ஸோ அங்கேருந்து வந்தாச்சு. சரிக்கா அப்பா உன் கைட்டு வச்சு விளையாடுறாங்க. என்கிட்ட வருது தாரிகா, அம்மா கிட்ட வருது அந்த ஈகிள்.
நவீனும் தாரிகாவும் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து கைட் வச்செல்லாம் வந்து விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரி நம்ம வந்து வந்ததுக்கு காலையாவது வந்து நினைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்கிட்ட தான் வந்து போனேன். அந்த தண்ணி பார்த்திங்கன்னா அவ்வளோ டர்ட்டியாக இருக்குது. ஸோ கலரே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி செம்மண் கலராக இருந்துச்சு. லைட்டாக தான் நினச்சேன், அதுலேருந்து வந்து புழுவெல்லாம் வந்து காலில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சு. ஸோ தாரியா பார்த்திங்கன்னா குட்டியாக அழகாக வந்து ஒரு கைட் வச்சு விளையாடுறத பார்த்தோன்னே ராஜு வந்து சரி நம்ம போய் வந்து பெரிய கைட் வாங்கிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு நவீன்கிட்ட வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. தாரிகா ஏன் என்னாச்சு? போதும், அப்புறம் அவளுக்கு பிடிக்க கஷ்டமா இருக்கும். புரியல, அவளுக்கு தான் வாங்கினது, உனக்கு வாங்கல நான். ஸோ இந்த கைட் பார்த்திங்கன்னா கிட்ஸ்க்கான கரெக்டான கைட்டு. அந்த ஸ்டிக் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த இடத்துலையே வந்து ஒரு ரிங் மாதிரி நம்ம வந்து அந்த நூல் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இந்த வீல் சுற்றுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன சொன்னேன்னா, அது அதிகமாக வந்து கொடுத்துட்டா தாரிகானால் வந்து பேலன்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னங்காட்டி அவளுக்கு யார் வாங்கினா, நான் விளையாடுறதுக்கு தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி வந்து நவீன் சொல்லிட்டு இருப்பான். ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி வந்து பீச்சுக்கு ஒரு ஈவினிங் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. ஸோ நாங்களும் வந்து வரலாம் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணுவோம். கரெக்டாக வந்து அந்த டைமில் வேறு எங்காவது வந்து போயிடுவோம். ஸோ ரொம்ப நாளாக வந்து போஸ்ட்போண்ட் ஆகிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி சடனாக வந்து அந்த பீச் பிளான் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப நாள் கழித்து வந்தாலும் அன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக நவீனுமே வந்து கைட்லாம் வச்சுட்டு தாரிகா கூட ஒரு சின்ன குழந்த மாதிரி அவள் கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்து விளையாண்டிட்டு இருந்தாங்க ரெண்டு பேருமே. அது பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. தாரிக்குட்டி என்கிட்ட வருது. ஆமா, அந்த ஈகிள் கழுகு என்கிட்ட வருது, எனக்கு கொத்த வருது. ஓ பயமா இருக்கு பயமா இருக்கு பயமா இருக்கு. அப்ப நானும் பார்க்கணும்ல என்ன இருக்குன்னு. வேற ஏதாவது எனக்கு பிடிச்ச மாதிரி ஸ்நாக்ஸ் இருந்துச்சுன்னா. ஸோ ராஜ் பார்த்திங்கன்னா அப்படியே இருந்தே வந்து எனக்கு பெரிய கைட் வாங்கணும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தான். அது போக ஸ்நாக்ஸ் ஏதாவது வந்து வாங்கணும் அப்படின்னு சொன்னான். நான் வந்து ஆல்ரெடி வந்து வீட்டிலருந்தே வந்து ஃப்ரூட்ஸு ஸ்நாக்ஸ் இதெல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதுவே வந்து ஓகே அப்படின்னா அதெல்லாம் வேண்டாம், எனக்கு அங்கே போயும் சில ஸ்நாக்ஸ்லாம் வந்து வாங்கணும் அப்படின்னு வந்து சொன்னான். சரி எல்லாருமே வந்து போகலாமா அப்படின்னா தாரிகா வந்து இங்கேருந்து வந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா. சரி நான் தாரிகாவை பார்த்துட்டு நாங்கள் ரெண்டு பேரும் வந்து இங்கே இருந்துக்கிறோம், அங்கே போயிட்டு எனக்கு வந்து வீடியோ கால் பண்ணு, ஏதாவது வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நான் வந்து சொல்கிறேன், அதையும் வந்து சேர்த்து வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு வந்து சொல்லி அனுப்பியிருந்தேன். ஸோ நாங்கள் கொண்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா காரில் தான் இருந்துச்சு, நாங்கள் இங்கே வந்து எடுத்துகிட்டு வரல. ஸோ இங்கே வந்து பார்த்துட்டு ஓகே இங்கே வந்து உட்காந்துக்க முடியும் அப்படின்னா அதுக்கப்புறம் போய் எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு வரல. வரும்போது அப்படியே வந்து கார்லேருந்து எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டேன். ஸோ ரெண்டு பேரும் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லியே ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே இங்கேயே நின்று வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு வழியாக எப்படியோ வந்து கிளம்பி அவங்க வந்து போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நானும் தாரிகாவும் பார்த்திங்கன்னா இங்கே மேட் வந்து விரித்து அங்கே வந்து உட்காந்து கைட்டெல்லாம் வந்து விளையாடிட்டு இருந்தோம். அப்பா ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. தாரியா தான் பார்த்திங்கன்னா நான் இங்கே தான் வந்து விளையாடிட்டு இருப்பேன் வரல அப்படின்னு சொல்லிட்டா. அதனால தான் நானுமே வந்து போகல. இப்போது அவங்க ரெண்டு பேரும் போனதுக்கப்புறம் நான் வந்து அப்பாட்ட போகணும் அப்படின்னு வந்து அழுகிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் அப்படியே வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திக்கிட்டு அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் சும்மா வந்து அப்படியே வந்து அந்த மணல்லையே வந்து வாக்கிங் மாதிரி வந்து போனோம். அப்படி போகும்போது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா யாரோ வந்து ஃபிஷ்ஷிங் எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாமே இங்கே பார்த்துட்டு நாங்கள் ரெண்டு பேரும் வந்து விளையாடிட்டு இருந்தோம். EFGH தாரிகா உன் நேம் எழுது, THA எழுது, THA THA
THA RI THA நேம் எழுது பார்க்கலாம். மண்ணில் உன் நேம் எழுது. ஸோ தாரிகாவுக்கு வந்து அவளோட நேம் எழுதலாம் தெரியாது, பட் ஆனால் வந்து கரெக்டாக வந்து ஸ்பெல் பண்ணுவாள். THARIKA தாரிகா அப்படின்னு வந்து கரெக்டாக வந்து சொல்லுவாள். சரி அதை வந்து கேட்கலாம் அப்படின்னு வந்து சொன்னால் நான் எப்போ கேட்குறேனோ அப்போ வந்து சொல்ல மாட்டாள், அவளாக தான் வந்து சொல்லுவாள். ஸோ அது இது மட்டும் இல்லை, எதுவுமே வந்து நான் கேட்கும்போது அவள் வந்து அதுக்கு வந்து சொல்லவே மாட்டாள். அவளாக எப்போ வந்து தோணி சொல்கிறாளோ அப்படி தான் வந்து கேட்டுக்கணும். கண்டுபிடி. பாத்தியா? அதுக்குள்ளே அவங்களுமே வந்து ரிட்டன் வந்துட்டாங்க. ஸோ வரும்போது பார்த்திங்கன்னா அப்படியே பெரிய ஷார்க் மாதிரி இருக்கிற கைட்டோடு தான் வந்தாங்க. அதை பார்த்தோன்னே தாரிகாவுக்கு பயங்கர குஷி ஆயிடுச்சு. பெரிய ஷார்க் பார்த்தோன்னே அவள் அவ்வளோ நேரம் வந்து குச்சியெல்லாம் வந்து வச்சு அப்படி வந்து விளையாடிட்டு இருந்தா. அதை பார்த்தோன்னே உடனே அவங்க அப்பாட்ட போய் அப்பா பெரிய ஷார்க்கு அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தா. மாமா மேலே விட்டுட்டு தருவாங்க இரு. அந்த பெரிய கைட் வாங்கிட்டு வந்துட்டா அதையே வந்து நவீனும் ராஜும் சேர்ந்து எந்த இடத்துல வந்து வச்சு விடலாம், எங்கே காற்று வருது அப்படின்லாம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா சூப்பராக வந்து அந்த கைட்டை வந்து மேலே வந்து பறக்க விட்டாங்க. ஏ வாவ் நைஸ். ஸோ ஃபஸ்ட் டைம் விடும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து சரியாக காற்று இல்லை, அதனால வந்து மேலே போவே இல்லை. டக்குன்னு போயிட்டு அப்படியே வந்து கீழே வந்துருச்சு. மறுபடியும் வந்து அப்படியே ஓடி போய் மறுபடியும் வந்து ட்ரை பண்ணாங்க. அந்த மேலே அந்த இடத்துல வந்து சூப்பராக வந்து செட் ஆயிடுச்சு. அதனால ராஜ் அங்கே இருந்துகிட்டே வந்து பட்டம் விட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள்லாம் வந்து இங்கே நின்றுட்டு இருந்தோம். ஸோ அப்படியே டைம் ஆக அந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்து வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அங்கே வந்ததில் நிறைய குட்டீஸ் எல்லாம் வந்து விளையாடிட்டு இருந்தாங்களா, அவங்க கூட போய் டக்குன்னு மிங்கிள் ஆகி அவங்க கூட கொஞ்ச நேரம் வந்து தாரிகா வந்து விளையாடிட்டு இருந்தா. ஸோ எனக்கே தாரிகா கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவள் ஈஸியாக வந்து மிங்கிள் ஆயிடுவா. அதுவும் கிட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா, அது கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி பாய்ஸாக இருந்தாலும் சரி, அவள் வந்து அதெல்லாம் வந்து பார்க்கவே மாட்டாள். டக்குன்னு வந்து மிங்கிள் ஆகி அவங்க என்ன விளையாடுறாங்களோ அவங்க கூட சேர்ந்து மிங்கிள் ஆகி அப்படியே வந்து விளையாடிட்டு இருப்பா. ஸோ அதுலேயும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ். ஸோ லாங்குவேஜ் பொறுத்தளவுக்கு இங்கே இருக்கிற கிட்ஸ் எல்லாருமே வந்து மோஸ்ட்லி இங்கிலீஷ் தான் பேசுகிறாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கிற நிறைய பேர் வந்து மலாய் இருக்காங்க இல்லையா. ஸோ எங்கே போனாலுமே அவுட் சைடு அப்படின்னு வந்து போனாலே மோஸ்ட்லி எல்லாரும் இங்கிலீஷ் ஆர் மலாய் அந்த மாதிரி தான் வந்து கிட்ஸ் எல்லாருமே பேசுகிறாங்க. பட் தாரிகாவுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் தான் வந்து நல்லா ஃப்ளூயண்ட்டாக வந்து தெரியும். ஸோ இங்கிலீஷ் வந்து சில வேர்ட்ஸ் மட்டும்தான் வந்து அவளுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ண தெரியும். ஸோ நம்ம பேசினாலுமே சில வேர்ட்ஸ் தான் வந்து அவனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அவளுக்கும் வந்து நல்லா நம்ம சென்டென்ஸாக வந்து பேசணும், ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக பேசணுன்னா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. இன்னும் இங்கிலீஷ் வந்து அவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக அவளுக்கு வந்து நாங்கள் சொல்லி தரல. ஸோ அதனால் எனக்கு என்னென்னா இங்கே இருக்கிற கிட்ஸ் வந்து இங்கிலீஷ் மலாய் அந்த மாதிரி தான் பேசுகிறாங்க. தமிழ் பெருசாக வந்து வெளியில் வந்து பேசிக்கிறது இல்லை. ஆனால் அங்கே கிட்ஸ் கூட அவள் வந்து விளையாடும்போது எப்படி வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்கன்னு எனக்கு தெரில. அவங்க வந்து இங்கிலீஷில் பேசினாலும் சரி மலாயில் பேசினாலும் சரி இவளும் வந்து பேசுகிறா, ஏதோ கம்யூனிகேட் பண்ணுறா. அவங்களுக்குள்ளே நடக்கிற அந்த கான்வர்சேஷனே வந்து பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அவள் இந்த வயசில் வந்து மேனேஜ் பண்ணிக்கிறா. அவளுக்கு வந்து லாங்குவேஜ் தெரியல அப்படின்னாலும் அவள் வந்து அமைதியாலாம் இருக்கிறது இல்லை, எல்லாத்துக்கூடையும் வந்து பேச ட்ரை பண்ணுறா. ஏதோ வந்து அவள் வந்து கம்யூனிகேட் பண்ணுறா, தயங்கி வந்து அந்த இடத்துல வந்து இருக்கிறது இல்லை. அவளுக்கு என்ன தெரியுமோ அதை வந்து போல்டாக அண்ட் கான்ஃபிடென்ட்டாக வந்து பேசுகிறா. ஸோ அவளை கம்பேர் பண்ணும்போது நான்லாம் வந்து ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். எனக்கு அப்படி தான் வந்து ஃபீல் ஆகும். ஏன்னா நான் வந்து நிறைய இடத்துல வந்து போல்டாலாம் வந்து பேசவே மாட்டேன். ஸோ அதனால் எனக்கு வந்து அவளை நினைக்கும் போது ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்கும் அண்ட் ப்ரௌடாகவும் இருக்கும் அவளை நினைக்கும் போது. அது எதுக்கு பாப்பா விட்ட? அது விட்டானா அந்த கைட் போயிடும். அப்புறம் ராஜ் மாமா வந்து கேட்பாங்க என்னோட கைட் எங்கன்னு கேட்பாங்க. எங்கம்மா போற? கையில எங்க போற? நவீனும் தாரிகா வந்து கைட் வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் தாரிகா வந்து அந்த பெரிய கைட் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு எங்கூட பேச பேச அதை வந்து விட்டுட்டா. அது போய் வந்து அந்த இடத்துல மரத்தில் வந்து சிக்கிருச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப ட்ரை பண்ணி நவீனும் ராஜும் வந்து ட்ரை பண்ணி அதை வந்து வெளியில் எடுத்து அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாரிகா வந்து சரின்னு குட்டி கைட்டே எடுத்து விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஸோ நவீன் வந்து அங்கே நின்று பெரிய கைட் வச்சுட்டு இருந்தா. இவன் இங்கேருந்து நான் அப்பாட்ட போய்
போய் 2 பேரும் ஒட்டுக்கா விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பக்கத்தில் நின்று கைட் வந்து வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. நான் அவங்கள அப்படியே வந்து வீடியோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்குமே வந்து சரி நம்மளுமே வந்து கைட் விட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பட்டம் விட வந்து ட்ரை பண்ணேன். ஸோ நல்லா தான் வந்து கொஞ்சம் நேரம் வந்து போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு என்னாச்சுன்னு தெரில, தாரிகா என் பக்கத்தில் வச்சு அவள் வந்து கைட் விட்டுட்டு இருந்தாளா, 2ஓட நூலும் வந்து சிக்கிருச்சு. பெரிய இதோடது குட்டி இதோடதுக்குள்ளே வந்து சிக்கிட்டு அது வந்து காற்றுக்கு வந்து மூவ் ஆக மாட்டேன்ருச்சு. எந்த பாப்பா வருது? அப்புறம் ஒரு வழியாக அதை வந்து எடுத்துட்டு சரி இதுக்கு வந்து நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே வந்து மணலில் வந்து எழுதிட்டு இருந்தேன். MNT அப்படின்னு சொல்லிட்டு மது, நவீன், தாரிகா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு ஹாட்டின் வந்து போட்டேன். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து மது, சாரு, தாரிகா. சாரு வந்து என்னோட தங்கச்சி பேர். ஸோ மது, சாரு, தாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் 3 பேர்த்தோட நேமும் வந்து எழுதி அப்படியே வந்து விளையாடிட்டு இருந்தோம். அப்புறம் எப்போ போல் வந்து வீடியோ செஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பீச் அப்படின்னாலே அந்த இடத்துல வந்து நடந்து வர மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுப்போம் இல்லையா, அது மாதிரி தாரிகாவும் நவீனும் ஃபஸ்ட்டு வந்து அங்கேருந்து வந்து நடந்து வர மாதிரி வந்தாங்க. அதுக்கப்புறம் நானும் தாரிகாவும் வந்து நடந்து வர மாதிரி எல்லாம் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்தோம். அப்புறம் தாரிகாவும் ராஜும் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. ஐ எம் டேக்கிங் வீடியோ. ஸோ கொஞ்ச நேரம் சூப்பராக ஜாலியாக வந்து விளையாடிட்டு சரி கொண்டு வந்த ஸ்நாக்ஸ்லாம் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து மேட்டை விரித்து உட்காந்துட்டு வாங்கிட்டு வந்த கொண்டு வந்த ஸ்நாக்ஸ்லாம் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு வந்து ஸ்டார்ட் பண்ணோம். நான் வீட்டில் இருந்தே கிரேப்ஸு, மாம்பழம், ஆரஞ்சு இதெல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி கடலமுத்து லைட்டாக வந்து வறுத்தெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். தாரிகா வந்து எனக்கு கிரேப்ஸாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து சாப்பிட்ருந்தா. இவங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கடலக்காய் வந்து இருந்துச்சு, அதை வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்களா, அதெல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்ருந்தாங்க. இந்த கடலக்காய் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் போட்டு வந்து வேக வச்சுருந்தாங்க. அதே மாதிரி கடலக்காய் சைஸும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து பெருசாக இருக்குது. உள்ளே அந்த முத்துமே பார்த்திங்கன்னா நல்லா வந்து பெருசாக இருக்குது. ஆனால் வந்து அந்த மஞ்சத்தூள் போட்டங்காட்டி டேஸ்ட் மட்டும் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ நார்மல் கடலக்காய் நம்ம வேக வச்சு சாப்பிட்றதுக்கும் இதுக்கும் வந்து நல்லா டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சிச்சு. எந்த போட்டில் போனாலும் போகலாம், எந்த போட்டில் வேணாலும் போகலாம். தாரிகாக்கு எந்த போட் பிடிச்சிருக்கோ ஆப்போசிட்ல அந்த போட்டில் போகலாமா? ஓகே, அதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு போட் இருக்கு. கொஞ்சம் இது பண்ணினா கம்மி பண்ணு. வாவ், நைஸ். கரெக்டாக நாங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ருக்க அந்த 7 அந்த டைமில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 போட் வந்து அப்படியே வந்து க்ராஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அது பார்க்குறக்கே நல்லா இருந்துச்சு. நாங்கள் அதை பார்த்துட்டு இருந்தோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நாங்கள் உட்காந்துட்டு இருந்த மேட்டு வரைக்குமே வந்து அலை வந்து டக்குன்னு வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு. நாங்கள் உட்காரும் போதே லாஸ்ட் அந்த எண்டு வரைக்கும் தான் உட்காந்தோம். அலை வந்து பார்த்திங்கன்னா நவீன் இப்போ நிற்க போகிறாங்க இல்லையா, அது வரைக்கும் தான் வந்துட்டு இருந்துச்சு. அதனால தான் நாங்கள் பின்னாடி உட்காந்தோம். சடனாக எப்படி வந்துச்சுன்னு தெரில, நாங்கள் உட்காந்துருக்கிற அந்த மேட்டு வரைக்கும் வந்து பாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு. அதுவும் தாரிகா சாப்பிட்டு இருந்த கிரேப்ஸ் தான் வந்து முக்கியமாக அடிச்சுட்டு போச்சு. ஏன்னு தங்கம் என்னாச்சு? எதுக்கு கிரேப்ஸ் வேணுமா? கிரேப்ஸ் தான் அலை அடிச்சுட்டு போயிடுச்சே. அதனால கோவம் வந்துருச்சா? கிரேப்ஸை தூக்கிட்டு போயிடுச்சு, அதனால கோவம் வந்துருச்சு அவனுக்கு.
தாரிகா வந்து ரொம்ப ஆசையாக வந்து கிரேப்ஸ் உட்காந்து சாப்பிட்டு இருந்தா. அந்த அலை வந்தது கரெக்டாக அவளோட பாக்ஸை மட்டும் வந்து இழுத்துட்டு தண்ணிக்குள்ளே வந்து போயிடுச்சு. அதனால் திடீர்னு வந்து அப்படி போனங்காட்டி தாரிகாவுக்கு வந்து ஒரு மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கீழே இருக்கிற மண்ணை தூக்கி தண்ணிக்குள்ளே வந்து வீசிட்டு இருந்தா. எங்களுக்கு 2 பேத்துக்கும் சிரிப்பு தான் வந்துச்சு. அம்மா அந்த கிரேப்ஸ் தூக்கிட்டு போயிடுச்சு, எனக்கு கோவம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. எங்கள் 2 பேத்துக்கும் பயங்கர சிரிப்பு தான் வந்துச்சு. அப்புறம் அங்கே மண்ணெல்லாம் வந்து அதில் வந்தங்காட்டி அது எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு சரி அப்படியே வந்து கிளம்பலாம், டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் கொஞ்சம் உள்ளே தள்ளி வந்து இருந்தோம். ஸோ உள்ளே தள்ளி இருந்து மெயின் ஏரியாவுக்கு, அதாவது முன்னாடி என்ட்ரன்ஸுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த நைட் டைமுக்கு லைட்டிங்ஸ் எல்லாம் வந்து போட்டு பயங்கர ஸ்டால்ஸ்லாம் வந்து நிறையா வந்து வச்சுருந்தாங்க. சரி என்ன தான் இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் வந்து சும்மா ஒரு ரவுண்ட்ஸ் மாதிரி வந்து போனேன். ஸோ பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. ஒவ்வொரு ஸ்டால்ஸ்லையுமே நிறைய டிஃப்ரெண்ட்டாக வந்து ஃபுட்டு ஸ்நாக்ஸ் அதெல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாமே வந்து பார்த்தோம். ஸோ சீரியஸாகவே இங்கே நம்ம ஏதாவது வந்து ஃபுட்டோ ஸ்நாக்ஸோ வந்து வாங்கணும் அப்படின்னா அதோட ப்ரைஸும் சரி, பீச் சைடில் நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கினோம்னா அதோட ப்ரைஸ் வந்து பயங்கர ரேட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. நான் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு டெசர்ட் இருக்கும் இல்லையா, திரமசோ அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து வாங்கலாம் அப்படின்னு வந்து பார்த்து ப்ரைஸ் கேட்னா 17 ரிங்கெட் சொன்னாங்க. நாங்கள் ரீசெண்டாக அப்போ தான் ஒரு 1 வீக்கு முன்னாடி இங்கே லோக்கல் ஷாப்பில் வாங்கினோம். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 ரிங்கெட்ஸ் தான் வந்து கொடுத்து வாங்கினோம். அங்கே அட்லீஸ்ட் 10 ரிங்கெட்ஸ் அப்படின்னா கூட வந்து பரவாயில்லையா இருந்திருக்கும். அங்கே வந்து 17 ரிங்கெட்ஸ் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ட்ரிபிள் த அமௌண்ட் வந்து அங்கே வந்து சொல்லியிருந்தாங்க. சரி வேண்டாம் அப்படின்னு தான் வந்து விட்டேன். அதே மாதிரி தான் எல்லாமே வந்து ப்ரைஸ் வந்து ஜாஸ்தியாக தான். ஏன்னா இங்கே வரவங்க கண்டிப்பாக சில பேர் வந்து ஸ்நாக்ஸ் வந்து கொண்டு வருவாங்க, சில பேர் இங்கே வந்து வாங்கி சாப்பிட தான் வந்து விருப்பப்படுவாங்க. அதுவும் முக்கியமாக கிட்ஸோட வந்தோன்னா அவங்க வெளியில் இருக்கிற ஃபுட்டு தான் வந்து வாங்கி சாப்பிட இருப்பாங்க. ஸோ நார்மலாக ஒரு 7 ருபீஸ் இங்கே வாங்குகிறோம் அப்படின்னா அங்கே 10 அப்படின்னா கூட வந்து பரவாயில்ல. 7க்கும் 17க்கும் எங்கே வச்சா வந்து எட்டும் அப்படின்னு தெரில, அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஸோ அங்கே அந்த ஒரு ஐட்டம் மட்டும் இல்லை, நிறைய ஷாப்ஸாக இருக்கட்டும், நிறைய ஃபுட்டு அந்த மாதிரி தான். 5 ரிங்கெட்ஸ்க்கு இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து 15 தான் வந்து கொடுத்து நம்ம வந்து வாங்க வேண்டியதாக இருக்குது. பட் அங்கேயுமே வந்து சில ஷாப்ஸ் வந்து ரீசனபிள் ப்ரைஸ், நார்மல் ப்ரைஸில் தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஃபுட்டு ஸ்நாக்ஸ் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து கிட்ஸ் கூட வந்து என்ஜாய் பண்ணி விளையாடுற மாதிரி அந்த பபிள்ஸாக இருக்கட்டும், பலூன்ஸு, கைட்டு அந்த மாதிரி எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த சைடில் வந்து ஆப்போசிட் சைடில் வந்து ஒரு இடம் மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்துல நின்று எல்லோரும் வந்து கைட்லாம் வந்து விளையாடுறதுக்கான ஒரு சூப்பரான பிளேஸாக இருந்துச்சு. அந்த இடத்துக்கு ஆக்சுவலாக நாங்கள் வந்து போகல, பட் ஆனால் தூரத்துலேருந்து பார்த்தோம். எல்லோரும் அந்த இடத்துல நின்று தான் வந்து கைட்டெல்லாம் வந்து வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து ஃபுட் கோர்ட் எல்லாமே வந்து இருந்துச்சு, ஹோட்டல்ஸ் எல்லாமே வந்து இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பீச் சைடில் ஒரு டின்னர் மாதிரி போகிறதுக்கு ஸோ அந்த மாதிரியும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா கிட்ஸ்க்கான ஒரு ப்ளே ஏரியா மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. அதாவது அந்த பலூன் ஜம்பிங் மாதிரி, அதுக்கப்புறம் காரு, பைக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம வந்து பே பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து கிட்ஸ் வந்து விளையாடுறதுக்கு அந்த மாதிரியும் வந்து அங்கே வந்து வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லை, பெரியவங்களும் வந்து ஜாலியாக கிட்ஸ் கூட வந்து விளையாடுற மாதிரியான பெரிய ஒரு சைக்கிள் ரைட் மாதிரியும் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாமே சூப்பராக ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ நாங்கள் கிளம்புற டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 7:40 இருக்கும். ஸோ அந்த ஸ்கையாக இருக்கட்டும், அந்த வாட்டரோட கலராக இருக்கட்டும், ரெண்டும் ஒரே மாதிரி பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதுதான் நான் சொன்னேன் இல்லையா, கிட்ஸ் கூட பேரண்ட்ஸும் வந்து போய் என்ஜாய் பண்ணுற மாதிரி அந்த பெரிய சைக்கிள் அதுதான். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி சூப்பராக ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணோம். அது முக்கியமாக தாரிகாவும் நவீனும் பயங்கர ஜாலியாக ஹாப்பியாக வந்து என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அப்புறம் அப்படியே வந்து கிளம்பி வந்தாச்சு. ஸோ அன்னைக்கு எங்களோட வீக்கெண்ட் பீச் ட்ரிப் வந்து இப்படி தான் வந்து போச்சு. செம்ம ஜாலியாக செம்ம ஃபன்னாக போச்சு. ஸோ நீங்களும் இந்த வீடியோ பார்த்து வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.